அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துடலாம். நம்ம போன வீக்கான லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், அது என்ன ஒர்க் ஆயிருக்கா என்னன்றது செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீக்குக்கான லெவல்ஸும் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் வீக் மார்ச்சினுடைய ஃபர்ஸ்ட் வீக்கினுடைய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட், அப்புறம் மார்ச் செகண்ட் வீக்கினுடைய ப்ரீ மார்க்கெட் அப்டேட் ரெண்டுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், இந்த வீக்கு 22,622 போனால் செல்லு 22,088 வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ரெண்டு இடத்துக்கும் வரல, மார்க்கெட் என்ன மிடில் எடுத்துருச்சு. அப்போ நமக்கு இந்த வீக்கு நிஃப்டியில் என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா? இது தயவு செய்து எப்போ சொல்கிறேன், எஜ்ஜோட தான் எடுக்கணும், எஜ்ஜ் இல்லாமல் இதை பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங்கெல்லாம் இதை வைத்து பண்ணாதீங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி இங்கே இருந்த மார்க்கெட்டு நம்ம செல் அட் 4838, பை அட் 46,482 சொல்லியிருக்கோம். மார்க்கெட் இங்கிருந்து அப்படியே ஏறி மேலே தான் போச்சு. அப்போ செல்லு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். பாருங்க என்ன, எங்கிருந்து அங்க இதுல இருந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் போயிருக்கு, கரெக்டா இங்க போயிட்டு எவ்வளவு பாயிண்ட், நம்ம மினிமம் எவ்வளவு பாயிண்ட் சொல்லியிருக்கோம், 250 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா? 250 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். அது பாருங்க எவ்வளவு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, அதனுடைய இது 300 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. கரெக்டா அங்க போகும்போது தான் நமக்கு ஒரு இது கூட கேண்டில் க்ளோஸ் மேல வைக்க கிடையாது. புரிதுங்களா? நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து கேண்டில் க்ளோசிங் பேஸ்ல, அதுவும் எவ்வளவு பாயிண்ட்ஸ், 500 பாயிண்ட், 100 பாயிண்ட்ஸ். அப்போ இது அதுக்கு 150 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பேங்க் நிஃப்டிக்கு. பாருங்க இங்க இருந்து அது போன ஐஏ அதிகபட்சம் 48,161 தான். புரிதுங்களா? அப்போ 150 பாயிண்ட்டுக்கு மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க கிடையாது. 15 நான் சொல்றது டேல, இது வந்து 15 மினிட்ஸ்லயே வைக்கல. அப்போ நமக்கு செல் ஆஃப் கிடைச்சி நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் புக் பண்ணிருப்போம். அப்போ இந்த என்ட்ரிக்காக நம்ம அந்த பிரைஸ் வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும். புரியுதுங்களா? இது பேங்க் நிஃப்டி. சரி, இப்போ நம்ம இந்த வீக்கான லெவல்ஸ் ப்ரீ மார்க்கெட் அப்டேட்ல நிஃப்டி பேங்க் நிஃப்டியுடைய வீக்லி லெவல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் மந்த்லி லெவல்ஸுக்கு இந்த மந்த்துக்கான லெவல்ஸ் போடலைங்க, நான் மறந்துட்டேங்க. ஓகேங்களா? நான் அந்த இதுல இருந்தாங்களே ஏதாவது ஒரு இதுல அப்டேட் பண்ணி விடுறேன். இந்த வீக்கான லெவல்ஸ் நிஃப்டி 22,242 வந்தாங்கல பை 100 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட், எட்ஜ் இல்லாம எடுக்கக்கூடாது. அதனாலதான் ஏன்னா டே கேண்டில் பெருசா கீழே க்ளோஸ் லாஸ் ஹெவி ஆயிடும். அதனால அந்த பிரைஸ் வந்தா எட்ஜிங்கோட எடுங்க. அதே செல்லட்டு 22,758 போனா செல்லு, அதுல இருந்து ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் அப்பு. அது நான் டைப்பிங் மிஸ்டேக்கு, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல 758னா 858 ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? 100 பாயிண்ட்ஸ் இதுவும் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். இது வந்து ஆப்ஷன்லாம் பண்ணாதீங்க தயவு செய்து. இதை வைத்து எட்ஜிங்கோட நீங்க அழகா ட்ரேட் எடுக்கலாம். ஓகேங்களா? சரி, பேங்க் நிஃப்டி பாருங்க, செல் 48,522 போனா செல்லு, 47,178 போனா பை, 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், டே கேண்டில் க்ளோசிங் பேஸ்ட். க்ளோசிங் பேஸ்ட் அவ்வளவு பெருசுக்கிறதுனால பெருசா வச்சிருக்கிறதுனால எட்ஜிங்கோட தான் நீங்க என்ட்ரியை எடுக்கணும். ஓகேங்களா? இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 250 rupees மினிமம் கிடைச்சிரும். நிஃப்டில 100 rupees மினிமம் டார்கெட் கிடைச்சிரும். ஓகேங்களா? மந்த்லி லெவல் நான் ஃப்ரீயா இருக்கும்போது ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து நான் போட்டு விடுறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.